ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சாப் நேஷனல் வங்கி பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. அதாவது இந்தியா முழுவதும் சரிங்களா. இது வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப் இல்லை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப் தான் சரிங்களா. இங்கேயே மிஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்ளிகேட்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் இந்தியன் சிட்டிசன்ஸ் என்கேஜ்மெண்ட் அஸ் அப்ரெண்டிஸஸ். ஓகேங்களா. அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தான் இது வந்து அறிவிச்சிருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். எவ்வளோ வேகன்சினா மொத்தம் 2700 வேகன்சி. இது இந்தியா முழுவதும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாருங்கள் 30 ஜூன் 2024 இருந்து 14 ஜூலை 2024 வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணலாம் சரிங்களா. எக்ஸாம் வந்து இதுக்கு இருக்குது. ஆன்லைன் எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 28 ஜூலை 2024. ஓகேங்களா. ஸோ இன்னுமே இதுக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு 12 நாள் தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணாதவங்க யாரெல்லாம் வில்லிங் இருக்கோ குயிக்காக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் மூலம் தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அதாவது இந்தியா முழுவதும் ஸ்டேட் வைஸ் ஓகேங்களா, மாநிலங்கள் வாரியாக சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். அதாவது பாண்டிச்சேரியில் திருச்சி சர்க்கிள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாண்டிச்சேரியில். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சின்னு சொல்லிட்டு 3 லொக்கேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது சர்க்கிள்ஸ் ஓகேங்களா. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 29 வேகன்சி, கோயம்புத்தூரில் வந்து 13, திருச்சியில் வந்து 18 வேகன்சி சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 60 வேகன்சி இருக்குது. அப்புறம் கம்யூனிட்டி வைஸாகவும் அந்த 60 வேகன்சி வந்து பிரிச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ கரெக்டாக உங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன வேகன்சி எத்தனை வேகன்சி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அவங்களுமே செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள வேகன்சி. சப்போஸ் உங்களுக்கு நியர்பை லொக்கேஷன்ஸ் அதாவது வேறு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுற வில்லிங் இருக்குது அங்கேயும் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான வேகன்சியும் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி வைஸ் சரிங்களா. இதான் நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் உள்ள வேகன்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட் இருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் மினிமம் 20 வயசு, மேக்ஸிமம் 28 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட் பிரகாரம் அது 30 ஜூன் 2024 அந்த தேதிப்படி ஓகேங்களா. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸு, அப்புறம் அதர் பேக்வர்ட் கிளாஸ் 3 இயர்ஸு, அப்புறம் ஃபிசிக்கலி சேஞ்சர் பர்சனுக்கு 10 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு அது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் விடோ டைவர்ஸ் உமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேஞ்சர் பர்சன்ஸ்க்கான க்ரைட்டேரியா ஓகேங்களா. என்னென்ன டிசேபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்ற க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்க. அதையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதே போல் நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. இப்போ தமிழ்நாட்டுனா தமிழ்நாட்டில் வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜ்னா தமிழில் வந்து நீங்கள் வெல்லாக இருக்கணும். ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் ஓகேங்களா. அதாவது படிக்கிறது, எழுதுறது, பேசுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கல் லாங்குவேஜில் வந்து நல்லா வெல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த கண்டிஷன். அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1 இயர் தான் ட்ரைனிங் சரிங்களா சொல்லியிருக்காங்க. டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வில் பி 1 இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் கான்ட்ராக்ட். எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அது வந்து 1 இயர் வந்து ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த 1 இயர் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடு 2 வீக் பேசிக் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. 2 வீக் பேசிக் ட்ரைனிங் அண்ட் 50 வீக்ஸ் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. சரிங்களா. அதாவது 1 இயர்னா 52 வாரங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு வந்து பேசிக் ட்ரைனிங் கொடுப்போம். அந்த 50 வாரம் உங்களுக்கு ஜாப் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதாங்க பிரித்து சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் கிடையாது ஓகேங்களா. ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்க நீங்கள் ரூரல் செமி அர்பன் ஏரியா அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் ஸ்டைஃபண்டு. இது வந்து மந்த்லி சரிங்களா. அப்புறம் அர்பன் ஏரியாவாக இருந்தீங்கன்னா 12,000 ரூபாய் ஸ்டைஃபண்டு. அப்புறம் மெட்ரோ அந்த ஏரியாவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் ஸ்டைஃபண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அதாவது அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் www.pnbindia.in வெப்சைட்டில் போய்ட்டு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியில் போய்ட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிங்க்கை நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து என்ரோல் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ஆதார் கார்டு, கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். அப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி கரெக்டான டேட்டாவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாப்ஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் இதில் போயிட்டு www.apprenticeship.government.india வந்து நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் ஃபஸ்ட்டு என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் அப்ளிகேபிள் அப்படின்னா
அதாவது 1 ஏப்ரல் 2020 இதுக்கப்புறம் வந்து கிராஜுவேட் ஆனாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் தான் அதுக்கு வந்து எலிஜிபிள். அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் அந்த என்ரோல் பண்ணதுக்கு வந்து எலிஜிபிள். nats.education.government.in இந்த போர்ட்டலில் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? யார் எலிஜிபிள்னா 1 ஏப்ரல் 2020 அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சவங்க தான் இது வந்து எலிஜிபிள். அவங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் போயிட்டு அப்ரெண்டிஸ்ஷிப்கான ஜாப் என்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்லைனில் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபீஸ் இன்டிமேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் இன்டிமேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு வந்து 400 ரூபா ஃபீஸு ப்ளஸ் ஜிஎஸ்டி அது சேர்த்திங்கன்னா மொத்தம் 472 ரூபா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து பாருங்கள் மொத்தம் 708 ரூபா ஃபீஸு. சரிங்களா? அப்புறம் ஜென்ரல் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 800 ரூபா, அதாவது ஜிஎஸ்டியோட. சரிங்களா? 944 ரூபா ஃபீஸ் இவங்களுக்கு வந்து. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து செக் பண்ணிக்கணும், எந்த கம்யூனிட்டி கேட்டகரியோ பார்த்து கரெக்டாக பே பண்ணிடுங்க. ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டாபிக் வைஸ் என்னென்ன டாபிக் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எம்சிக்யூ தான், அப்ஜெக்டிவ் கொஷின்னு. ஜென்ரல் அவேர்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷின்னு, ஜென்ரல் இங்கிலீஷு, அப்புறம் குவான்டிடேட்டிவ் ரீசனிங் ஆப்டிடியூடு, கம்ப்யூட்டர் நாலேஜ் சொல்லிட்டு 4 டாப்பிக்கு. ஒரு டாபிக் 25 கொஷின், மொத்தம் 100 கொஷின்னு. ஸோ ஒரு கொஷினுக்கு 1 மார்க், மொத்தம் 100 மார்க்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 60 மினிட், 60 நிமிஷம், 1 ஹவர் தான் எக்ஸாம் டைமு. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இல்லை ஹிந்தியில் 2 லாங்குவேஜில் தான் இருக்கும், வேறு எந்த லாங்குவேஜிலும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ். நீங்கள் வந்து ஒன்ஸு அதாவது டெஸ்ட்டு முடிச்சிட்டிங்க, ரிட்டன் டெஸ்ட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எப்படி இருக்குங்கன்றத செக் பண்ணுவாங்க. இது ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து என்ன தாய்மொழியோ அந்த தாய்மொழியில் ஏற்ற மாதிரி அதுக்கு வந்து டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். இதெல்லாம் இந்த 3 ஸ்டேஜும் முடிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர். சரிங்களா? அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, அதோட டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பஞ்சாப் நேஷனல் வங்கியோட முக்கியமான விவரங்கள். சரிங்களா? நீங்களும் ஒரு டைம் இந்த நோட்டிஃபிகேஷனை படிங்க. நான் இந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன். சரிங்களா? இதை அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 14 ஜூலை 2024. இன்னும் 12 நாள் தான் இருக்குது. சரிங்களா? யாருக்கெல்லாம் பில்லிங் இருக்கோ, பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.